ஒரு கணையம் வந்து பாதிக்கப்பட்டா அதோடைய முதல் பாதிப்பு வந்துட்டு இந்த செரிமானம் டைஜஷன்ல தான் காமிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இந்த கணையத்தினால ஏற்படுவது அதனுடைய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்? இந்த கணையத்தோட பாதிப்பு, கணையம் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க எந்த உறுப்பு பாதிப்பானாலுமே அந்த பாதிப்பு நமக்கு வெளில தெரியறதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் இருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு விதமான அழற்சி, ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. ஸோ வலி இப்போ அடிபட்டதுன்னா நமக்கு என்ன ஆகும்? வலிக்கும். அதே தான் இங்கேயும் கணையத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா நமக்கு வர சிம்டம் பெயின்னா எந்த இடத்துல தெரியும் சார்? ஸோ நம்ம ஆரம்பத்திலே டிஸ்கஸ் பண்ணும்போது பேங்க்ரியாஸ் வந்து வயிற்றோட மையப்பகுதியில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுலேயுமே ஆழமான பகுதியில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த பேங்க்ரியாட்டிக் பெயின் வந்து ஒரு போரிங் டைப் ஆஃப் பெயின், ஒரு கடப்பாரை எடுத்து வயிற்ற குத்துற மாதிரி இருக்கும், ஒரு அழுத்தமான வலி இருக்கும். ஸோ அந்த வலி எங்கே ஆரம்பிக்குன்னா இங்கே நடுப்பகுதியில் ஆரம்பித்து பின்முதுகுக்கு பரவும். ஸோ அந்த வலி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வேறு மற்ற வலிகளெல்லாம் பொறுத்துக்கலாம். பட் இந்த பேங்க்ரியாட்டிக் பெயின் வந்துடுச்சுன்னா வேறு எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த வலி வந்துடுச்சுன்னா நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அந்த வலியை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு முன்னாடி சாய்ஞ்சாதான் அந்த பெயினே நிற்கும். ஸோ இதை பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும், வலி மையப்பகுதியில் ஆரம்பித்து பின்முதுகுக்கு பரவுது, முன்னாடி சாஞ்சாதான் அந்த வலி குறையும். ஸோ இந்த தீவிரமான வலி தான் முதல் சிம்டம். அதுக்கு அடுத்த சிம்டம் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜுக்கு நான் அதோட ஃபங்க்ஷன் சொன்னேன்ல, லைக் அந்த செரிமானம் அண்ட் இன்சுலின் செக்ரீஷன், இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எப்போ லாஸ் ஆகும்னா திரும்ப 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 அழற்சி நடந்து அது அந்த பேங்க்ரியாஸில் ஒரு 50% ஆஃப் த செல்ஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எஃபெக்டே வெளில தெரியும். ஸோ நம்ம அந்த சமயத்தில் நம்ம வரத்துக்கு முன்னாடியே இந்த வயிறு வலி சாதாரண வலின்னு நினச்சி சில மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு அதை காலத்தை போக்குனா அந்த இர்ரிவர்சிபிள் டேமேஜ், அதாவது திரும்ப மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்ஸ் வெளில வருவாங்க. ஸோ நம்ம அந்த வலியை வந்து சாதாரண வலின்னு பொருட்படுத்தாமல் என்னன்னு கண்டறியணும். ஸோ அந்த வலி தான் மிக முக்கியமான சிம்டம். இது மூலமாக பேங்க்ரியாட்டைட்டிஸ் வந்து அக்யூட் கிரானிக்னு 2 விதமாக இருக்கும். இந்த அக்யூட் பேங்க்ரியாட்டைட்டிஸ் அதாவது அதிதீவிரமான பேங்க்ரியாட்டைட்டிஸ் இது எப்போ வரும் அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோட் இல்லை 2வது எபிசோடில் ரொம்ப தீவிரமான வலி இருக்கும். அண்ட் அந்த இன்ஃபெக்ஷன் பரவுச்சு அப்படின்னா அடுத்தது ஃபீவர் இருக்கும். அண்ட் மற்ற உறுப்புகள் செயலிழப்பு, முதல்ல நுரையீரல் பாதிப்பாகும். ஏன்னா இப்போ இந்த பேங்க்ரியாட்டைட்டிஸ்னால் என்னென்னு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பேங்க்ரியாட்டைட்டிஸ்ன்றது இப்போ எப்படி ஒரு வத்துக்குச்சியிலேருந்து வர நெருப்பு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு உதவுன்றது மாதிரி அது இருக்க வேண்டிய இடத்துல ஆக்டிவானால் தான் அந்த செயல்பாடு நடக்கும். இப்போ அதே இது அந்த வத்திக்குச்சி அது உருவாகிற ஃபேக்ட்ரியிலே பத்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஃபேக்ட்ரியே எரிஞ்சிடும். அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ இந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற என்சைம்ஸ் அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும்.